கோவை மாவட்டத்தில் உள்ள என்ஜினியரிங் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் ஏராளமான வெளியூர் மாணவர்கள் தங்கி படிக்கின்றனர். செட்டிப்பாளையம், நீலம்பூர், சூலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாடகைக்கு வீடு எடுத்தும் தனியார் விடுதிகளிலும் மாணவர்கள் தங்கியுள்ளனர். இங்கு கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாக போலீசுக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. சென்னையில் பிடிப்பட்ட ஒரு மாணவர் கோவையில் தங்கியிருக்கும் மாணவர் தனக்கு கஞ்சா அனுப்பி வைத்ததாக போலீசிடம் கூறியதாக தெரிகிறது. ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலையிலிருந்து நீலம்பூர், சூலூர், செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். 250க்கும் மேற்பட்ட போலீசார் பல குழுக்களாக பிரிந்து கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் அதிரடியாக நுழைந்து சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது 3 கிலோ கஞ்சா, ஒரு பாட்டிலில் கஞ்சா ஆயில் மற்றும் போதை மாத்திரைகள், போதை ஊசிகள் கைப்பற்றப்பட்டன. நம்பர் பிளேட் உரிமம் இல்லாத 42 பைக்குகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். சில மாணவர்களின் வீடுகளில் இருந்த வீச்சறிவாள்கள் போன்ற ஆயுதங்களையும் கைப்பற்றினர். இது தொடர்பாக கல்லூரி மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், நண்பர்கள் என 36 பேரை பிடித்து போலீசார் விசாரிக்கின்றனர். இவர்களில் கஞ்சா வைத்திருந்த 6 பேர், பைக் திருட்டில் ஈடுபட்ட 2 பேர் என 8 மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் முன்னாள் மாணவர்கள் கோவையில் கேதராகி இந்நாள் மாணவர்களுடன் சேர்ந்து கஞ்சா, மது என விடிய விடிய போதையில் கும்மாளம் அடிப்பதாகவும் கூறப்படுகிறது. கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, வழிப்பறி, திருட்டில் தொடர்புடைய மாணவர்களும் ரெய்டில் சிக்கிய அதிர்ச்சி தகவல்களும் வெளிவந்துள்ளன. இதுபோன்ற ஸ்பெஷல் ரெய்டு கோவையில் அடிக்கடி நடக்கும் என கோவை போலீஸ் சூப்பரண்ட் கார்த்திகேயன் சொன்னார். 250க்கும் மேற்பட்ட காவலர்களை இதில் ரெய்ட் பண்ணாங்க. காலையில் 5 மணிலேருந்து இந்த ரெய்டு நடந்துட்டு இருக்கு. இன்னும் ரெய்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த ரெய்டில் கல்லூரி மாணவர்கள் என்ற போர்வையில் சில சமூக விரோதிகள், வெளி மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரியில் படிக்காத மாணவர்கள், அவங்க தெரிஞ்சவங்க, இந்த மாதிரியான போர்வையில் நிறைய பேர் இங்கே தங்கியிருக்கிறதாகவும், அவங்கக்கிட்ட தேர் இன்வால்விங் இன் ட்ரக் பிஸ்னஸ் அண்ட் வெப்பன்ஸ் வச்சுருக்கதான் கிடைச்ச தகவலின்படி ரைட் பண்ணியிருக்கோம். அந்த ரைடில் இதுவரைக்கும் நமக்கு 6 வெப்பன்ஸ் சீஸ் பண்ணியிருக்கோம். 3 கிலோ கஞ்சா மற்றும் ஒரு 42 பைக் நம்பர் பிளேட் இல்லாமல், டாக்குமெண்ட்ஸ் இல்லாத 42 சஸ்பெக்டட் தெஃப்ட் வெஹிக்கிள்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் ரைட் அப்போவே 2 பேர் அண்டு 2 அக்யூஸ்ட் அண்ட் 2 பைக் ப்ராசஸ் ஆஃப் ரைட் அப்போவே திருடிட்டு போகும்போது ரெட் ஹேண்டடாக நாங்கள் பிடிச்சிருக்கோம் அவங்கள. அது மட்டும் இல்லாமல் சஸ்பெக்ட் ஒரு 36 பேர் விசாரிச்சிட்ருக்கோம். மேலும் இந்த பிடிக்கப்பட்ட குற்றவாளிகளில் ஒரு 3 பேர் ஏற்கனவே குற்றப்பின்னணி உள்ளவங்க. ஒருத்தருக்கு கொலை வழக்கு, ஒருத்தருக்கு அட்டெம்ப்ட் மர்டர், ஒருத்தருக்கு ராபரி கேஸ் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் விசாரிச்சுட்ருக்கோம். இவங்கெல்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க, எந்த போர்வையில் இங்கே தங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத விசாரிச்சுட்ருக்கோம். இவங்களுக்கு என்ன லிங்க் இருக்குது, இவங்கெல்லாம் வெதர் ட்ரக் பிஸ்னஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்களா, இல்லைனா வெப்பன்ஸ் எதுக்கு வச்சுருந்தாங்கலாம் விசாரிச்சுட்ருக்கோம். அவங்க கூடலாம் இப்போது அடுத்த கட்டமாக அவங்களெல்லாம் அழைத்து ஒரு மீட்டிங் போட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், குறிப்பாக டே ஸ்காலர்ஸ்ன்ற தங்க வைக்கும்போது அவங்க கண்டிப்பாக ப்ராப்பர் ஆன்டிசிடென்ட் செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்கும், அதே போல் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணணுன்ற தகவலையும் நாங்கள் அவங்ககிட்ட தெரிவிப்போம். கல்லூரியில் படித்து முடித்த மாணவர்கள் இங்கே தங்கியிருக்காங்க. பல கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட நிறைய காலேஜஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இதில் கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது, வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் இங்கே மாணவர்கள் பயிற்சி பெறுறாங்க. இதில் ஹாஸ்டல்ஸும் இருக்குது, அதிகப்படியான டே ஸ்காலர்ஸும் தங்கியிருக்காங்க. இந்த டே ஸ்காலர்ஸாக தங்குற பசங்க அவங்க ஊரில் சில குற்றப்பின்னணி உள்ளவங்களை இங்கே அடைக்கலம் கொடுக்கறதாகட்டும், இல்லைனா அவங்க கூட லிங்க் ஆகிக்கிட்டு இங்கே தேவையில்லாத சில காலேஜுக்குள்ளே கேங்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் ரவுடிசமில் இன்வால்வ் ஆகிறதாகட்டும், அந்த மாதிரி சம்பவங்கள் 1-2 நடந்திருக்கு. அதன் காரணமாக தான் நாங்கள் இந்த சர்வே பண்ணி இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த ரைட் பண்ணியிருக்கோம். இந்த ரைடு கண்டிப்பாக தொடரும். மாணவர்களுக்கு காவல்துறை சார்பாக நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னாக்கா, இது படிக்கிற காலத்தில் நம்மளுடைய கவனம் முழுக்க படிப்பில் தான் இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள், இந்த போதைப் பொருள் மற்றும் இந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறது, ரவுடிஸோட அசோசியேட் ஆகிறது, காலேஜில் கேங்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டாங்கன்னாக்கா கண்டிப்பாக எந்த ஒரு தயவுதாட்சியும் பார்க்கப்படாது. அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை ரொம்ப தீவிரமாக இருக்கும், கடுமையாக இருக்கும். ஏற்கனவே குற்றப்பின்னணியில் உள்ளவங்க மாணவர்கள் கிடையாது, அவங்க இங்கே மாணவர்கள் என்ற போர்வையில் அடைக்கலம் ஆயிருக்காங்க. கொஞ்சம் இடத்துல விசாரிச்சுட்டு இருக்கோம். அதில் எந்த ஊர், எதனால் தங்கியிருக்காங்க இங்கே அப்படின்றத விசாரிச்சுட்டு இருக்கோம். மாணவர்களின் வீடுகளை குறிவைத்து அதிகாலையில் போலீசார் நடத்திய கஞ்சா ரெய்டு பற்றி கோவை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது.